ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வேலையை பற்றி போடுற ஒரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி பார்த்தீங்கன்னா வந்து 2 கம்பெனியை பற்றின டீட்டெயில்ஸ் தாங்க நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி. கம்பெனி பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டேலண்ட் ப்ரோ பீப்புள் ரிசோர்ஸ் சொல்யூஷன். இந்த கம்பெனி வந்து இன்ஜினியரிங் ட்ரைனி ஃபார் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிஇ ப்ளஸ் வந்து டிப்ளமோ ஐடிஐ இந்த 3 கேண்டிடேட்டுமே வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பிஇ ப்ளஸ் வந்து டிப்ளமோவில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், ட்ரிபிள்இ, இசிஇ, ஆட்டோமொபைல் இந்த 4 டிபார்ட்மெண்ட் தாங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஆட்டோமொபைல் ஃபீல்டில் வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரோல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஜினியரிங் ட்ரைனிங்கை தான் உங்களை வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உரகடம் தாங்க. குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெஷர் தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிஇ, டிப்ளமோ, ஐடிஐ நீங்கள் 3மே வந்து இந்த 3 குவாலிஃபிகேஷன் முடித்த கேண்டிடேட் யாராக இருந்தாலுமே வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃப்ரெஷர் மட்டும்தாங்க. டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெக்கானிக்கல், ட்ரிபிள்இ, இசிஇ, ஆட்டோமொபைல், ஐடிஐ பொறுத்த வரைக்குமே வந்து ஃபிட்டர் முடித்தவங்க வந்து எலிஜிபிள் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த வருஷம் முடித்த கேண்டிடேட் வந்து எலிஜிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து 2020லேருந்து 2024க்குள்ளே முடித்த கேண்டிடேட் வந்து எல்லாருமே வந்து எலிஜிபிள் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. வேக்கண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பெரிய ஒரு வேக்கண்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து 500க்கும் மேற்பட்ட வேக்கண்ட் தான் வந்து கம்பெனியில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. சேலரி அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அதாவது பிஇ கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பர் மந்த்துக்கு 17,500 டிப்ளமோ ப்ளஸ் வந்து ஐடிஐ கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 16,000 பர் மந்த் சேலரியை ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷிஃப்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கம்பெனியில் வேறு என்னென்ன பெனிஃபிட்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட்டு ஃபெசிலிட்டி, ஹெல்த் இன்சூரன்ஸு, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கம்பெனி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரிங்களா? டிரான்ஸ்போர்ட் வந்து எந்தெந்த லொக்கேஷனுக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூந்தமல்லி, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, பல்லாவரம் இந்த 4 லொக்கேஷனுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இதில் வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கீழே கொடுத்துருக்கிற ஹெச்ஆரோட கான்டாக்ட் நம்பருக்கு காலையில் 10 மணிக்கு மேலே ஈவினிங் 5 மணிக்குள்ளே கால் பண்ணி எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலுமே தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண போங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணுற போகும்போது எல்லாமே மறக்காமல் டாக்குமெண்ட் எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுங்க. அதாவது அப்டேட் பண்ணி வச்சுருக்க ரெஸ்யூமு, ஆதார் கார்டு ப்ளஸ் வந்து 10th 12th நீங்கள் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் அதோட சர்டிஃபிகேட்டு, மார்க் ஷீட் எல்லாமே வந்து மறக்காமல் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஒரிஜினல் ப்ளஸ் வந்து ஜெராக்ஸும் எடுத்துகிட்டு போங்க. சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு கம்பெனியை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து முழுசாக பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு எலக்ட்ரிக் காரை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு கம்பெனியாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அதாவது இதுலேயுமே வந்து டைரக்ட் வாக்கின் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிப்ளமோ மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், ட்ரிபிள்இ, ஆட்டோமொபைல், மெக்கட்ரானிக்ஸ் இந்த 4 டிபார்ட்மெண்ட்டுமே எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாஸ்ட் அவுட் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஃப்ரெஷர் மட்டும் தாங்க இப்போதைக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சேலரியை கரெக்டாக மென்ஷன் பண்ணல, பெஸ்ட் இன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு நல்ல சேலரியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் தெரியுது. பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ, பிஎஃப் ப்ளஸ் வந்து அட்டனன்ஸ் இன்சென்டிவ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்டு அண்ட் ஃபுட் எல்லாமே வந்து கம்பெனி சைடில் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா D2 and D8 ஷிப்கார்டு இண்டஸ்ட்ரியல் பார்க், இருங்காட்டுக்கோட்டை, ஸ்ரீபெரும்புத்தூர் தாங்க. இதில் வந்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கீழே கொடுத்துருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காலையில் 10 மணிக்கு மேலே வந்து கால் பண்ணி எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு இன்டர்வியூக்கு போகும்போதுமே வந்து நீங்கள் ரீசெண்டாக அப்டேட் பண்ணி வச்சுருக்க ரெஸ்யூமை மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. ப்ளஸ் வந்து எல்லா சர்டிஃபிகேட்டுமே, மார்க் ஷீட்டு, சர்டிஃபிகேட் எல்லாமே மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. சரிங்களா? ஆதார் கார்டு ரொம்ப மஸ்ட்டாகவும் எடுத்துகிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபோட்டோ இது எல்லாமே ஃபோட்டோ, பேங்க் பாஸ்புக்கு அது எல்லாமே மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. இந்த சேனலை பொறுத்த வரைக்குமே வந்து உங்களுக்கு ரீசெண்டாக இருக்க எல்லா வேலை வாய்ப்புமே வந்து நான் கண்டினியூஸாக இதுக்கப்புறம் அப்டேட் பண்ணிக்கிட்டே வரேன். உங்களுக்கு ஆன்ரோல் ஜாபாக இருந்தாலும் சரி, ட்ரைனி ஜாபாக இருந்தாலுமே சரி, நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் அதுக்கேற்ற ஜாப் வந்து நான் லேட்டஸ்ட்டாக இருக்கிறது எல்லாமே வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே வரேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு எல்லாமே தெரிய வரும். சரிங்களா? அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் நிறையா வந்து வேலை வாய்ப்பை பற்றி பார்க்கலாம். தொடர்ந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை.